பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நடப்பாண்டிலே தமிழ்நாடு முழுமையும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து, வறட்சி அறிவிப்புக்கு பிறகு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மாவட்டங்களையும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது, வார்தா புயல் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு இன்று 16 நாட்கள் ஆகிவிட்டன. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வார்தா புயல் கடற்கரையை கடந்தது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே நாங்கள் பேசும் பொழுது உடனடியாக இடைக்கால நிவாரணத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், அந்த தொகையை தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டும், பிறகு விரைந்து மத்திய குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் ஒரே முகத்தோடு இந்த கோரிக்கையை வைத்தோம். வார்தா புயல் தாக்கி 15 நாட்கள் கழித்துத்தான் மத்திய குழுவே வருகிறது. இந்த 15 நாட்கள் ஏன் குழுவை அனுப்பவில்லை என்ற கேள்விக்கு இதுவரை பதிலே கிடையாது. குழுவே நேற்றுத்தான் வருகிறது. இடைக்கால நிவாரணமும் இதுவரை அறிவிக்கவில்லை. வழக்கமான முறை என்னவென்றால், உடனடியாக பிரதமர் அல்லது நிதித்துறை அமைச்சர் இடைக்கால நிவாரணமாக 500 கோடி 1000 கோடி என்று அறிவித்துவிட்டு பிறகு மத்திய குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையிலே இறுதியாக ஒரு தொகையை நிர்ணயம் செய்வார்கள். ஆனால் இதுவரை இடைக்கால நிவாரணமாக ₹1 கூட மத்திய அரசு அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். 15 நாட்கள் கழித்து மத்திய குழுவை அனுப்பியதும் இந்த வஞ்சிக்கும் பாணியைத்தான் அது காட்டுகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இன்று கண்டிப்பாக மத்திய அரசு இடைக்கால நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். மத்திய குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலே விரைந்து முழு தொகையை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, பணமதிப்பு நீக்கத்தின் காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சிரமங்களை எல்லாம் நான் பல நேரங்களிலே பேசி வருகிறேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏறத்தாழ அனைத்து சிறு தொழில்களும் நின்றுவிட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நண்பர்கள் சொன்னார்கள். நேற்று நான் காளையார் கோயிலுக்கு போயிருந்தேன். காளையார் கோயிலில் காளீஸ்வரர் மில், தேசிய பஞ்சாலை நிறுவனம் நடத்தக்கூடிய என்டிசி மில் அங்கே செயல்பட்டு வந்தது. கடந்த 30 நாட்களாக அந்த மில் மூடி கிடக்கிறது. தொழிலாளர்கள் என்னை சந்தித்தார்கள். காரணம் கேட்டேன். 15 கோடி ரூபாய்க்கு நூல் அங்கே தேங்கி கிடக்கிறது. 30 நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட உற்பத்தி, அந்த நூலை விற்க முடியாமல் 15 கோடி ரூபாய்களுக்கு நூல் தேங்கி கிடக்கிறது. இந்தியாவிலேயே பெரிய நூல் மார்க்கெட் இச்சால் கரஞ்சி. அதே போல பல நூல் மார்க்கெட்டுகள் இருக்கின்றன. எந்த நூல் மார்க்கெட்டிலையும் இந்த நூல் விலை போகவில்லை. 15 கோடி ரூபாய்க்கு நூல் தேங்கி இருப்பதால் வரவு செலவு நின்று போய்விட்டதால் பருத்தி வாங்குவதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் 30 நாட்களுக்கு முன்னால் காளீஸ்வரா மில்லை மூடிவிட்டார்கள். பல தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் தந்திருக்கிறார்கள். கேஷுவல் தொழிலாளியை அறவே நிறுத்திவிட்டார்கள். ஏறத்தாழ 500 குடும்பங்கள் நேரடியாக
அங்கே வேலைவாய்ப்பு பெற்ற குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி மத்திய அரசும் அக்கறை காட்டவில்லை, தமிழ்நாடு அரசும் அக்கறை காட்டவில்லை. இந்த மாவட்டத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இதை பற்றி இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. நேற்று தொழிலாளர் அவர்கள் எல்லாரும் என்னை சந்தித்து பேசிய பிறகு நான் மத்திய அரசினுடைய ஜவுளித்துறை செயலாளரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். அவர் விடுப்பில் இருப்பதாக சொன்னார்கள். பிறகு SMS மூலமாக தொடர்பு கொண்டேன். 15 கோடி ரூபாய்க்கு நூல் தேங்கி இருக்கிறது, வரவு செலவு அறவே நின்று விட்டது, சம்பளம் கொடுக்க முடியவில்லை, பருத்தி வாங்க முடியவில்லை, உடனடியாக காளீஸ்வரா மில் ஓடுவதற்கு ஏதாவது அரசிடமிருந்து பண உதவியை பெற்று இடைக்கால நிவாரணமாக பண உதவி தந்து மில்லை திறந்து ஓட்ட வேண்டும் என்று கோரியிருக்கிறேன். அவர் என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று பதில் SMS அனுப்பியிருக்கிறார். என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அனைவரும் செயலிழந்து எதையும் பேசாமல் எதையும் செய்யாமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசு குறிப்பாக ஜவுளித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 4வது, விலைவாசி என்ன என்று நான் விசாரித்தேன். கோவையிலிருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், உள்ளூர் நண்பர்களை விசாரித்தேன். அனைத்து காய்கறி பழங்களுடைய விலை கடுமையான வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. முட்டைக்கோசு கிலோ 2 ரூபாய்க்கு விலை குறைந்திருக்கிறது. தக்காளி விலை கடுமையாக குறைந்திருக்கிறது. வெங்காயம் விலை கடுமையாக குறைந்திருக்கிறது. நுகர்வோருக்கு நல்லது தானே நினைக்கப்படாது, நுகர்வோருக்கு நல்லது தான். ஆனால் விவசாயி முதலீடை கூட எடுக்க முடியாமல், செலவை கூட ஈட்ட முடியாமல் தக்காளி, முட்டைக்கோசு, வெங்காயம் மற்ற காய்கறிகள் பழங்களை எல்லாம் விற்றார்கள் என்றால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய கணக்குப்படி நான் பேட்டியிலே சொன்னேன், சென்னையிலே பேசும்போது சொன்னேன், இந்திய விவசாயிகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை போன்ற மாவட்டங்களில் விவசாயம் பொய்த்து போன காலத்தில் காய்கறி, பூ, பழம் இவை மூலமாக ஓரளவு வருமானம் இருக்கும் என்று நம்பிய விவசாயிகள் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு, மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த பணமதிப்பு நீக்கம்தான் நேரடி காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணமதிப்பு நீக்கத்தால் எந்த பயனும் கிடையாது என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். 15,44,000 கோடி ரூபாய் தாள்களை செல்லாது என்று அறிவித்தார்கள். அவர்கள் கட்டிய மனக்கோட்டை என்னவென்றால், இதில் ஒரு 5 லட்சம் கோடி வராது திரும்பி ரிசர்வ் வங்கிக்கு, இந்த 5 லட்சம் கோடியையும் கருப்பு பணம் அரசுக்கு லாபம் என்று அறிவித்து விடலாம் என்று நினைத்தார்கள். எனக்கு மும்பாயிலிருந்து நண்பர் ஒருவர் நம்பக்கூடிய ஒரு செய்தியை தந்திருக்கிறார். நேற்று வரை 14,32,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு வந்துவிட்டது. இன்னும் எஞ்சியிருப்பது லட்சம் கோடி தான். இன்று, நாளை, நாளை மறுநாள் 3 நாட்கள் இருக்கின்றன. என்னுடைய கணிப்பு என்னவென்றால் 15,44,000 கோடி ரூபாயும் வங்கித்துறைக்கு திரும்பி வந்துடும். பிறகு எதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள்? இதுவரை இதற்கு பதில் கிடையாது. ஆக இந்திய மக்கள் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்களுக்கு இயற்கை பேரிடரும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இவ்வளவு துயரமான சூழ்நிலையிலே நடப்பாண்டு முடிகிறது. அடுத்த ஆண்டாவது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். வார்த் புயல் தாக்கி 16 நாட்கள் கழித்து மத்திய அரசு தாமதமாக மத்திய குழுவினரை அனுப்பியிருக்கிறது. இதுவரை இடைக்கால நிவாரணத் தொகையையும் அறிவிக்கவில்லை. ஆகையால் இன்றே நிவாரணத் தொகையை
இடைக்கால நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதே போல பண மதிப்பு நீக்க விவகாரம் நாடு முழுவதும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்தார். இது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.